நிமிர்ந்து பார்த்தா கூட பொண்ணுங்களை நிமிர்ந்து பார்த்தாலே வெட்ட போறா ப்ரோ. இப்போ பொண்ணுங்க பசங்களை நிமிர்ந்து பார்த்தா அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா? சும்மா பேசணுன்றக்காண்டி ஏதாச்சும் பேசி விட்டுறாதீங்க சரியா? இவங்க ஃபுல்லாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் டிரைவர்ஸுங்க. இவங்க எதுக்காண்டி இந்த போராட்டம்னா அந்த பைக் டாக்ஸி இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா இவங்க ஃபுல்லாக ரெட் டாக்ஸி ஓட்டுறாங்க. இந்த ரெட் டாக்ஸிக்காரன் இப்போ என்ன சொல்றேன்னா நானும் பைக் டாக்ஸி கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்ல விட்டுருக்காங்க. ஸோ அதை இவங்க பார்த்துட்டு எப்படின்னா அது வந்துருச்சுன்னா நம்மளோட லைஃபே காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது உங்களோட பயம் எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் இங்கே எத்தனை பேர் நியாயமான ரேட்டுக்கு வண்டி ஓட்டுறீங்கன்ற மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருமே கூட தான் வாங்குறீங்க. எக்ஸாம்பிள் எனக்கு நான் தான் சொல்கிறேனே, நான் சென்னையில் இருக்க காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம்ல படிச்சேங்க. அங்கே இருக்க ஆட்டோ டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ் எத்தனை பேர் நியாயமான ரேட்டுக்கு வண்டி ஓட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஊருக்காரவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் வாங்குவீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா மொத்தமே 5.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். அதுக்கு இவங்க என்கிட்ட கேட்ட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 450. நான் போய் சொல்ல உண்மையாகவே அங்கே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற பசங்க ஃபுல்லாக அப்படின்னா கொஞ்சம் வெல் செட்டிலாக இருப்பாங்க, அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இவங்கள்ட்ட பேசி ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இன்னொன்று அவங்களுக்கு அந்த லாங்குவேஜும் தெரியாது. ஸோ அதனால கேட்குறதா கொடுத்துட்டு போயிடுவாங்க வேறு வழி இல்லைன்ட்டு. அதை இவங்க அப்படின்னா ஒரு கீ பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில் மேக்ஸிமம் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு. அண்ட் இது பர்சனலாக எனக்கே நடந்திருக்கு, நான் அதனால இங்கே சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று எப்படின்னா நான் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் 12 o'clock ட்ரெயினில் வந்து இறங்க. 12 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இங்கிட்டு செங்கல்பட்டுக்கு வரதுக்கு ட்ரெயின் கிடையாதுங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நான் பஸ்ஸில் போகலாம் பார்த்தேன், பஸ்ஸும் வர மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ இருந்துச்சு. அவர் கேட்டார் நான் எஸ்ஆர்எம் காலேஜ் போகணும்னு சொல்லும்போது அவர் 50 ரூபா வரும்பா அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆட்டோ வந்து எப்படின்னா இந்த லோக்கல் ஸ்ட்ரீட் ஆட்டோ மாதிரி இருக்கும்ல, எப்படின்னா 4-5 பேர் ஏற்றிட்டு போவாங்களா அந்த மாதிரி ஆட்டோ அப்படின்னு சொல்றாரு. நான் தெளிவாக சொல்லிட்டேன் எஸ்ஆர்எம் காலேஜ்லானே போய் இறங்கணும் அப்படின்னு சொல்றதே அவர் ஓகே பிரச்சனை பையர்ப்பா அப்படின்ட்டாரு. நான் ஏறி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கேன். எஸ்ஆர்எம் காலேஜுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி என்ன சொல்றாருன்னா தம்பி இதுக்கு மேலே ஆட்டோ போகாதுன்னு. ஏன்னு நான் கேட்டேன்னா தம்பி வேற யாருமே இல்லப்பா எனக்கு கட்டாதுப்பா அப்படின்னாரு. நீங்க சொல்லி தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அப்போ எவ்வளோ வேணும் நான் கேட்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா மட்டும் கொடுப்பா, நான் போய் அவனை அங்கேயே இறக்கி விட்டுறேன் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட அங்கே ஆர்குமெண்ட் பண்ணி எப்படின்னா அந்த ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணேன். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணோ இல்லை வேற யாரோ இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க கொடுத்தா ஆகணும். ஏன்னா வேற ஸ்டேட்காரன் அந்த மாதிரின்றப்ப அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. ஸோ வேற வழியில் போய் தொலைன்னு கொடுத்தா ஆகணும். அந்த கேப் டிரைவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னா யாரோ ஒருத்தங்க கூட அனுப்பிச்சு விடுறீங்க அப்படின்ட்டு. நீங்க மட்டும் நான் தெரிஞ்சவங்களா என்ன இல்லை அவங்க ரிலேட்டிவா என்ன, நீங்களே யாரோ ஒரு ஆள் தான், உங்கள்கிட்ட எப்படி நம்பி வராங்களோ அது மாதிரி தான் அங்கேயும் நம்பி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் சொல்ல வரது என்னன்னா நீங்கள் கரெக்டான ப்ரைஸில் வச்சு கரெக்டாக ஓட்டுங்க, அது தாராளமாக ஆள் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ள நான் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல பைக் தான் சூஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல எனக்கு அப்படின்னா கார் போகணும் அப்படின்றது முடியாத ஒன்று. அந்த இடத்துல நான் அவங்களை எப்படி நான் கூப்பிட முடியும் சொல்லுங்க? எந்தெந்த இடத்துல எது தேவையோ அதை கூப்பிட்டுருவாங்க. இப்போ ஒரு ஆள் போகிற இடத்துல ஒரு காரை கூப்பிட முடியுமா? பைக் 30 ரூபா கேட்குறாங்கன்னா நீங்கள் 500 ரூபா கேட்பீங்க. 30 ரூபா இங்கே இருக்கு, 500 ரூபா இருக்கு. அவ்வளோ வசதி அந்த ஃபேமிலி இல்லைங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவன் சொந்தமாக காரே வச்சிருப்பான், அவங்கள்ட்ட வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி டிரைவர்ஸ்க்குலாம் பேசும்போது தெரியாது, இந்த மாதிரி பார்க்கும்போது தான் தெரியும் இத்தனை பேரை நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.